திருநெல்வேலி மாநகரில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் சாதிய பாடல்களை ஒலிக்கச் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாநகரின் பேருந்துகளில் ஜாதிய பாடல்களை ஒலிக்க செய்தால் நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருநெல்வேலி மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாணவர்களிடையே அவ்வப்போது ஜாதிய மோதல் ஏற்பட்டு வருகிறது. இந்த ஜாதிய ரீதியிலான மோதல் மற்றும் இருதரப்பாக பிரிந்து மோதிக்கொள்வது என்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. பேருந்து நிலையங்கள், பேருந்துகள் உள்ளிட்டவற்றில் மாணவர்களிடையே நடைபெறும் மோதலை தடுக்கும் வகையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாக திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இன்று தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் உடனான ஒரு ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாணவர்களிடையே நடைபெறும் மோதல் குறித்த தகவல்களை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்துவது போன்ற சந்தேகம் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. மாணவர்களிடையே நடைபெறும் சிறு சிறு மோதல்கள் குறித்த தகவல்களையும் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஜாதிய ரீதியான பாடல்களை ஒலிக்க செய்தால் ஓட்டுநர், நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பாக இந்த அறிவுறுத்தல் கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.